பாடசாலை மாணவர்கள் போக்குவரத்து சேவை முறைப்படுத்துவது குறித்து தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் அதிகாரிகளுக்கும் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இன்று முற்பகல் பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரியவின் தலைமையில் பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்றது. பாடசாலை மாணவர்கள் போக்குவரத்து முறைப்படுத்துவதற்கான அதிகாரங்கள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த போதும் அதற்குரிய விதிமுறைகளின் வரைவு தற்பொழுது தயாரிக்கப்பட்டுள்ளது. எனவே அதில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் மற்றும் புதிதாக சேர்க்கப்பட வேண்டிய முன்மொழிகள் குறித்து இதன் போது விரிவாக ஆராயப்பட்டது. புதிய கல்வி மறுசீரமைப்பின் கீழ் முன்னெடுக்கப்படும் பாடசாலை மறுசீரமைப்பு செயல்முறைகளின் போது எழும் போக்குவரத்து தேவைகளை நிறைவேற்றுதல், பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்தில் நிலவும் சிக்கல்களை குறைத்து முறையான போக்குவரத்து பொறிமுறையொன்றினை உருவாக்குவது மற்றும் சிசுசரிய பாடசாலை போக்குவரத்து சேவையை மிகவும் வினைத்திறனானதாகவும் பயனுள்ளதாகவும் பயன்படுத்துவது குறித்து இதன் போது கவனம் செலுத்தப்பட்டது. பாடசாலை மாணவர் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக சட்ட விதிமுறைகளை அறிமுகப்படுத்தல், சிறுவர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து மாணவர்களின் போக்குவரத்தின் போது பதிவாகும் துஷ்பிரயோகங்கள் மற்றும் துன்புறுத்தல்களை தடுத்தல், பாடசாலை மாணவர்களை போக்குவரத்து சேவையில் ஈடுபடுத்துபவர்களின் தொழில்சார் நிபுணத்துவத்தை மேம்படுத்தி அதனை பொறுப்பு வாய்ந்த சேவையாக மாற்றுவது ஆகியன குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது. அத்தோடு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு, தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு, கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மற்றும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை ஆகியன ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் PA சந்திரபால உள்ளிட்ட தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் அதிகாரிகள், கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர்.